288 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று அதற்கான வாக்குப்பதிவுகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. இதற்கான வாக்குப்பதிவின் அடிப்படையில் எண்ணப்பட்டு வரும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 288 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் 145 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினால் அந்த மாநிலத்தில் ஆட்சியை அமைக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகின்றன. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இதற்கான காரணம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றன. ஏனெனில் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வாக்குப்பதிவுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் இதே நாளில் கேரளாவில் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சியான காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெரும்பான்மையான நாட்கள் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்றும், அவருடைய பிரச்சாரம் இரு நாட்களுக்கு ஓரிரு நாட்கள் மட்டுமே அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்றும், மற்ற நாட்கள் அனைத்தும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலிலே அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்படுகின்றன. பெரும்பான்மையான பிரச்சாரம் வயநாடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே அவர் இடம்பெற்றார் என்றும், அவருடைய நோக்கம் வயநாடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரசினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை வீழ்த்த வேண்டும், தேசிய அளவில் காங்கிரஸை அவருடைய வலிமையை உயர்த்த வேண்டும் என்பதே கிடையாது. அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி வெற்றி பெற வேண்டும், அவரை போலவே அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதே நோக்கம். மிகப்பெரிய பிரச்சார வலிமை இல்லாததால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பலத்த பின்னடைவை சந்தித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். எனவே காங்கிரஸ் தொடர் சரிவை சரி செய்ய வேண்டும், அல்லது ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சார போக்கை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வயநாடு என்பது காங்கிரசுக்கு பலமான தொகுதி, அதிலே அவர் தொடர்ந்து கவனம் செலுத்தியது தவறு. அவர் எளிதாக வெற்றி பெறக்கூடிய வயநாடு தொகுதியில் அவர் ஏன் பிரச்சாரம் செய்தார்? கடுமையான போட்டியை மகாராஷ்டிராவில் அவர் கொடுக்கவில்லை என்பதே கருத்து.